உதாரணத்துக்கு ஒரு வரலாறு ரீகேப் சொல்றேன். அல்லாஹ் என்ன சொல்ற, அட்வைஸ் வந்துச்சு, மக்கள் மறுத்தாங்க, கிஃப்ட் கொடுத்தேன், அடுத்தது அழிக்க போறேன். இந்த 4 விஷயம். அட்வைஸ் வந்துச்சு, அட்வைஸை ஏத்துக்கல, நிராகரிச்சாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டேன் எல்லா அருள்களையும், அதுக்கப்புறம் திடீர்னு பிடிச்சேன். இந்த 4 விஷயங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 4 விஷயம் இந்த குர்ஆன் ஆயத்து பேசுது. முதல் விஷயம், ஒரு வரலாற்று ரீகேப். இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் இருக்கு பார், யாரு? இந்த வெள்ளையர்கள் உலகத்தை, இந்த பிரிட்டிஷ் அவங்க அங்கேருந்து இங்கிலாண்டிலிருந்து அந்த காலனி ஆதிக்கம் தொடங்கினச்சு. தொடங்கி 400 வருஷமாக இந்த உலகம் அவங்க பிடியில் தான் இருக்கு. இன்னைக்கு வெள்ளைக்காரன் வச்சது தான் இந்த உலகத்தில் சட்டம். மொத்தம் 5 வெள்ளைக்காரங்க வைக்கிறது தான் இன்னைக்கு சட்டம். யார் அந்த 5 வெள்ளைக்காரங்க? ரஷ்யா, பிரான்ஸு, அமெரிக்கா, சைனா, பிரிட்டன். இந்த 5 பேர் தான் இந்த உலகத்துடைய உண்மையான ஆட்சியாளர்கள். இவங்க தான் முடிவு பண்ணுறாங்க யார் உலகத்தில் பெட்ரோல் எங்கேருந்து வாங்கணும், வாங்கக்கூடாது. இவங்க சட்டத்தை நீ மீறினா பனிஷ்மெண்ட் உனக்கு கிடைக்கும், பொருளாதார ரீதியாக கிடைக்கும். இப்போ இன்னைக்கு 5 பேர். இது இவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்க 5 பேரா? 5 பேர் கிடையாது. ஆரம்பத்தில் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை கேப்சர் பண்ணும்போது போர்ச்சுகீஸ் அவங்க ஒரு பகுதியை பிடிச்சாங்க, டச்சு அவங்க ஒரு பகுதியை பிடிச்சாங்க. ஒவ்வொரு வெள்ளை இனமும் உலகம் பூரா போய் சொரையடிச்சு. உலகம் பூராவையும் இவங்க என்ன பண்ணாங்க? பிடிச்சாங்க. இப்போ உலகமே இவங்க கையில் வந்துருச்சு. இப்போ உலகத்துடைய ஒவ்வொரு நாட்டையும் இவங்க போய் உரிச்சு பார்த்துட்டாங்க. எந்தெந்த நாட்டில் என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிட்டாங்க. சவுதி அரேபியா ஆய்வு பண்ணாங்களா இல்லையா? பண்ணதுனால தானே பெட்ரோல் எடுத்தாங்க. இந்தியாவில் என்ன பொக்கிஷம் இருக்குது, இதில் அமெரிக்காவில் என்ன பொக்கிஷம் இருக்குது, எல்லாம் போய் பிடுங்கினது தான். அமெரிக்கா மட்டும் இவங்க சொந்த ஊரா? இங்கேருந்து போய் அங்கே இருந்த செவ்வியந்தியர்களை விரட்டி விட்டு அங்கே போய் குடியிருந்துக்கிட்டாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்க, அங்கே இருந்த பூர்வ குடி மக்களை விரட்டி விட்டு இவங்க உட்காந்துக்கிட்டாங்க. இதே தான் இவங்க உலகம் பூரா பண்ணது. இங்கேயும் அதுதான் பண்ண பார்த்தாங்க. நாம் திருப்பி அடித்ததுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஓடி போயிட்டு நமக்கு வேற ஒரு ஜிலேபி கொடுத்துட்டு உட்கார வச்சிட்டாங்க. சரியா? இவங்க உலகம் பூரா இவங்க போய் என்ன பண்ணாங்க? எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டையும் தங்களுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்தாங்க.